ஹலோ ஆல் பிக் பாஸில் இந்த வீக்கெண்டுக்கான ப்ரமோ வந்திருக்கு. அதில் வந்து ரஜித்தை வந்து பேச விட்டுருக்காரு சல்மான் கான். ஸோ இதில் வந்து ஸ்ருதிகா சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ஹைலைட் இருக்குன்னு சொல்லலாம். ரஜித் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க. மேபி இந்த வாரம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரஜித் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜய் கிட்ட சொல்ல விரும்புகிறது ஷில்பாவை பற்றி தான். இது கேட்ட உடனே வந்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஷில்பாவோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. எல்லா பிரச்சனைகளையும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஷில்பாவோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப லவ்விங்காக எல்லாரையும் வந்து கேரிங்காக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதே இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சண்டை வரும்போது யார்கிட்ட போய் உட்காந்து கேட்டாங்களோ அவங்களே வந்து டிஃபேம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரஜித் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்ருதிகாவும் ஷில்பாவை பற்றி சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி நம்ம ஸ்ருதிகா தான். ஸோ ஷில்பா எல்லார்கிட்டேயும் வந்து போய் இருந்து அங்கேயும் இங்கேயும் பேசி அதுக்கப்புறமேட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா ஷில்பா வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு என் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த பாயிண்ட்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட சண்டை போடும்போது நீ அன்றைக்கி இப்படி சொன்னலன்னு சொல்லிட்டு நான் சொன்ன பாயிண்ட்டே வந்து எனக்கு எதிராக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஷில்பா. இதுதான் வந்து நம்ம ரஜித்தும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவாவது அட்லீஸ்ட் ரஜித்துக்காவது தெரிஞ்சிருக்கே. இந்த விஷயம் கேட்ட உடனே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க.